வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, கர்ப்பிணிகள் இடது பக்கம் தூங்கலாமா வலது பக்கம் தூங்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இடது பக்கம் தூங்குறது நல்லதா வலது பக்கம் தூங்குறது நல்லதாங்கிறதும் ஒரு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. எந்த பக்கம் தூங்குறது ரொம்ப நல்லது? இப்ப இடது பக்கம் தூங்குறதுனால குழந்தைக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், வலது பக்கம் தூங்குறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நார்மலா கர்ப்பிணிகள் இடது பக்கம் தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் ஒரு மணி நேரம் நீங்க இடது பக்கம் தூங்குனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வலது பக்கம் நீங்க தூங்கிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அதிக நேரம் இடது பக்கம் தான் தூங்கணும், வலது பக்கம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் நம்ம பார்த்தோம்னா, இடது பக்கம் நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கும் உங்களோட அந்த ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட கர்ப்பப்பைக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டமும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான ஆக்சிஜனோட அளவும் நீங்க இடது பக்கம் தூங்கும் பொழுது கரெக்டான அளவு செயல்படும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிறுநீரகம் கரெக்டான அளவு செயல்படும். அதோட வேலையை செய்யறதுக்கு இடது பக்கம் தூங்கும் பொழுது அது இன்னுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் கழிவுகள், ஒரு சிலருக்கு இந்த கால் வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இடது பக்கம் தூங்கும் பொழுது நம்மளுக்கு கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. இடது பக்கம் தூங்குறது தான் கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப சேஃபானதும் கூட, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, குழந்தைக்கும் ரொம்ப நல்லதும் கூடன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை நல்லா ரொட்டேட் ஆகிறதுக்கு தேவையான இடமும் இடது பக்கம் தான். இடது பக்கம் நீங்க படுக்கும் பொழுதுதான் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு தேவையான இடமும் ரொம்ப அதிகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு போகிற அந்த நியூட்ரிஷனோட அளவும் இடது பக்கம் தூங்கும் பொழுதுதான் நல்ல சரியான அளவு உங்களுக்கு போகுங்கிறதும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன காரணத்தினாலெல்லாம் நம்மளுக்கு வலது பக்கம் தூங்கக்கூடாது, என்ன ரீசன்னால அப்படி நம்மளுக்கு சொல்றாங்கன்னா, கர்ப்பிணிகள் வலது பக்கம் தூங்கும் பொழுது நார்மலா நம்மளோட கல்லீரல் நம்மளோட கர்ப்பப்பையை ரொம்ப அழுத்தும். குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக நம்மளோட கர்ப்பப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளோட யூட்ரஸ் அப்படி விரிவடையும் போது நம்ம வலது பக்கம் தூங்குறதுனால நம்மளோட கர்ப்பப்பை அழுத்தப்படும். இதனாலதான் கர்ப்பிணிகள் வலது பக்கம் தூங்காதீங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரீசன் நம்ம பார்த்தோம்னா, இதயத்துக்கு எடுத்து செல்லும் அந்த ரத்த குழாய்கள் கூட அழுத்தப்படும் நீங்க வலது பக்கம் தூங்குறதுனால. இதனால நார்மலா இதயத்திற்கும் குழந்தைகிட்ட இருந்து, அதாவது தாயிட்ட இருந்து குழந்தைக்கு செல்லும் அந்த பிளாசண்டா வழியா அந்த ரத்த ஓட்டத்தோட அளவும் ரொம்ப கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. செயல்பாடு, அதாவது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா ஆக்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம வலது பக்கம் தூங்கும் பொழுது அந்த சிறுநீரகத்தோட செயல்பாடு அதோட செயல்பாடுகள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். இதனால நம்மளோட பாடியில இருக்கிற கழிவுகள், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளோட வெளியேற்றம் அளவு இதுக்கு முன்னாடி 80% நம்மளுக்கு வெளியாகிட்டு இருந்ததுன்னா இப்ப அதோட சதவீதம் ரொம்ப கம்மியாகும். இதனால கர்ப்பிணிகளுக்கு அந்த கால் வீக்கம் ஏற்படும். ஒரு சிலருக்கு மயக்கம் வர்ற மாதிரி, வயிற்றுப்போக்கு ஏற்படுற மாதிரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு அந்த மூச்சு விடுறது, அதாவது சுவாச பிரச்சனைகள் இது கூட உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பாடியில வலது பக்கம் தூங்குறதுனால ரத்த ஓட்டம் கம்மியாகுது, ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம அந்த ரத்த ஓட்டம் போகிற அந்த குழாய்களே அழுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உருவாகும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம 24 ஹவர்ஸும் இடது பக்கம் தூங்கணும்னு கிடையாது. இப்போ ஒரு மணி நேரம் நீங்க இடது பக்கம் தூங்குறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் நீங்க வலது பக்கமும் தூங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மாதங்கள் எப்படினாலும் நீங்க தூங்கிக்கலாம். ஆனா அப்பையில இருந்தே நீங்க இடது பக்கம் தூங்குறது ரொம்ப நல்லது. மேக்சிமம் மல்லாக்க படுக்கிறது, குப்புற படுக்கிறது இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலுக்கு இடையில பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா இப்ப பிரெக்னன்சி பில்லோனே வந்துருச்சு. சி ஷேப் இருக்கு, யூ ஷேப் இருக்கு. இந்த மாதிரி பில்லோஸ் வாங்கி இது பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க காலுக்கு இடையில ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. உங்கள் வயிற்றுக்கு முன்னாடி ஒரு பில்லோ வச்சுக்கோங்க.
உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. அப்படி தூங்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். உங்களுக்கு தூங்கும் பொழுது அந்த தூக்கமும் நல்லா வரும். இந்த காலுக்கு இடையில வைக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். நிறைய கர்ப்பிணிகள் வந்து தண்ணீர் குடிங்க. பகல்ல தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மலா கர்ப்பிணிகளுக்கு வந்து தூங்குற நேரமே ரொம்ப கம்மி. அதுவும் ஒரு சிலர் வந்து பகல்ல தூங்கிட்டாங்கன்னா நைட்டு சுத்தமாவே தூக்கம் வராது. பகல்ல மேக்சிமம் நிறைய புக்கு படிங்க, நிறைய சாங் கூட கேளுங்க, நிறைய சத்தமா நிறைய எழுதலாம், நிறைய உங்க குழந்தைங்க கூட பேசலாம், நல்லா வாக்கிங் போகலாம். அப்படி போகும் பொழுது இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா வெதுவெதுப்பான சுடு தண்ணீர்ல வந்து நல்லா குளிச்சுட்டு ஒரு கிளாஸ் பாலோ இந்த மாதிரி குடிச்சிட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தூக்கம் வரலாட்டி கூட இப்போ கொஞ்சமாவது நிம்மதியான தூக்கம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.